ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் கெத்சமன தோட்டத்திலே போய் ஆண்டவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றால், சிலுவையின் பாடுகளை சந்திப்பதற்கு முன்பு, சிலுவையின் உபத்திரவங்களை இயேசு சந்திப்பதற்கு முன்பு, அவமானங்களை சந்திப்பதற்கு முன்பு ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் மகிமை உள்ளதாக இருக்கும். நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஆசைகளை, நாம் விரும்புகிற காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். அது பாவம் அல்ல, அது தவறு அல்ல. ஆனாலும் கூட நம்முடைய ஆசையை விட, நம்முடைய விருப்பத்தை விட தேவனுடைய சித்தம் என்பது நமக்கு மிக மிக முக்கியமானது. தேவ சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியமும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போவது இல்லை. தேவ சித்தமற்ற எந்த ஒரு காரியமும் நமக்கு அது ஐசுவரியத்தை தரப்போவது இல்லை. இயேசுவினுடைய ஜெபத்தின் மாதிரியை கவனித்து பாருங்கள். இயேசு தன்னுடைய ஜெபத்தில் உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். இன்றைக்கு அநேக நேரம் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய எண்ணங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறோம். அது ஒரு சில நேரங்களிலே தேவனுக்கு சித்தமற்ற ஒரு காரியமாய் இருக்குமானால், தேவனுக்கு சித்தமற்ற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தரப்போவதில்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய சித்தத்தின்படி செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அதை தான் பரலோகம் அங்கீகரிக்கிறது, அதை தான் பிதா அங்கீகரிக்கிறார். அதுதான் நமக்கு நிலைத்திருக்கும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் தேவ சித்தம் இருக்கிறதா என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் உங்களுக்கு வெற்றி உள்ள ஜெபமாய் இருக்கும். அந்த ஜெபம் உங்களுக்கு மகிமை உள்ளதாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அவர் ஜெபித்திருக்கிறார். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஜெபிக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பத்தை சொல்லுவோம். ஆண்டவரிடத்துல சொல்லுகிறதுல ஒன்றும் குற்றம் அல்ல. ஆனால் முடிவில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவோம். ஆண்டவரே, என் மனசுல விரும்பினதை நான் உம்மிடத்துல சொல்லிவிட்டேன், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி என் ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமாயிருக்கும். அந்த ஜெபத்தின்படியே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை அமையட்டும். உம்முடைய சித்தத்தின்படி என் ஊழியம் அமையட்டும். உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய குடும்ப செட்டப் எல்லாம் வரட்டும். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.